அப்போ பார்த்தோம்னா அதே போல் மாடல் தான். ஆனால் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பட்டன் நல்லா இருந்துச்சு, ஆனால் டிஸ்பிளே போயிருக்கு. ரெண்டே வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம நேரத்துக்கு ஓட வச்சுருக்கலாம். பல ஐஃபோன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. 4S நிறையா இருந்துச்சுங்க, 4S 6S இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இது எல்லாமே ஒர்க் ஆகாது, எல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு போயிட்டு நிறையா காசு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் டிவிஷன் கிடந்துச்சு ஐபோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிருக்கு, இப்போ டிஸ்பிளே தண்ணி போயிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. நண்பர்களே, இந்த பழைய இரும்பு கடை பல்லாவர சந்தையில் கிடைக்கிற அந்த பழைய ஸ்கிராப் காம்பனண்ட்டை வச்சு பிசி அல்லது கம்ப்யூட்டர் மேக் பண்ணால் எப்படி இருக்கும்? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஸோ வாங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் பிசி மதர் போர்டு கிடைக்கான்னு சொல்லி எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணுவோம். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஆரம்பத்தில் ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கடையை போட்டு இந்த மாதிரி ஹோம் தேட்டர் செட்டாக விற்றுக்கிட்டு இருந்தார். எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டோம். 1000 ரூபா, சவுண்டெல்லாம் சும்மா தரமாக இருக்கும், இது கூட வர்ற ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷனில் விற்றுட்டு இருந்தார். நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதை வாங்கிட்டார். சைனா பீஸ் மாதிரி தான் தெரியுது, பட் நல்லா இருந்துச்சு. அவர் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் மட்டும் தான் வச்சுருந்தார், ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி டார்ச் லைட் ஒன்று பார்த்தோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருக்காங்க. அந்த டார்ச் லைட்டில் எல்லாம் தரமான கத்தியாக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. முன்னாடி டார்ச் லைட்டு, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்காக வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, டேமேஜ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கழுக்காக ஒட்டியிருக்கு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் விளாடும்போது காலில் மாட்டோங்களே அது, அப்புறம் பேட்டு, ஸ்டெம்பு, இங்கே பாருங்கள் இந்தியன் ஜெர்சி கொண்டு இருக்குது. ஸ்டெம்பு தூக்கி பார்த்தேன், அந்தளவுக்கு பெருசாக வெயிட் இல்லை. ஜெர்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஜெர்சி தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி வந்து 50 ரூபா சொன்னாங்க. அது பேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பல்லாவர சந்தையில் பார்க்கேன். இவங்க வாரம் போடுவாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஆரன் ஒன்று பார்த்தாங்க. ரொம்ப நாளாக இதை கழட்டி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா லைட்டாக ஆரன் அடித்தாலும் சவுண்டு க்ளீன், காது கிழியுதே, உள்ளுக்குள்ளே அப்படி என்னடா வச்சுருப்பாங்க ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி பெரிய கேமரா வச்சுருந்தாங்க. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர், லேப்டாப்பெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரூ ட்ரைவரு, இது வந்து ஒன்று 20 ரூபாயாங்க, எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது, எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்டு ஸ்ட்ரிப்பு ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அந்த டப்பாவோட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலரில் எரியும். இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கல்லாம் வரப்போகுது, அதுக்காக கம்மி ப்ரைஸில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அந்த கடையில் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுருக்காங்க. இந்த மந்த் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத இந்த பல்லாவர சந்தையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரூட்டி, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் அந்த பவன்டோ இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தேதி நவம்பர் 20க்கு மேலே ஆகிப்போச்சு. அதில் என்ன எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்குன்னு பார்த்து நீங்களே உஷாராயிக்கோங்க. எவ்வளோ சொன்னாலும் மாறப்போகிறது கிடையாது. நல்லா வண்டியாக எதுவும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலையே அலைக்கா தூக்கிட்டு வந்து விற்றுட்ருக்காங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி போடுறதுக்கான அடுப்பு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கான ஒரு கேஜெட் இருந்துச்சு. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரில் மிஷின், தந்தூரி, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்துட்டு இந்த சவர்மா போடுற மிஷின் எல்லாமே இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து ட்ரோனு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மியூசிக் பிளேயர்லாம் வாங்கியிருந்தார். ஸோ இது ட்ரோன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கிடையாது, அது இல்லாமல் தான் இருந்துச்சு, சும்மா இதை மட்டும் வாங்கியிருக்கேன் அப்படி சொன்னார். இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களே, இது வந்து ஒரு மியூசிக் பிளேயரு. அப்புறம் உள்ளே வந்து யூபிஎஸ் கொஞ்சம் வச்சுருக்காரு, 200 ரூபாய்க்கு இந்த மாதிரி வாங்கினேன்னு சொன்னார். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த ஒரு கடையில் வந்தேன். இப்படி ஒரு வினோதமான டிவைஸ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி இருக்குது, பட்டன்லாம் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி வட்டமாக இருக்குது. இதில் பார்த்ததுக்கு லைட்டுன்னு போட்டுருந்துச்சு, பட்டன் நமக்குன்னா கலர் லைட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தான் முதல்ல இந்த மாதிரி டிவைஸை பார்க்குறேன். இது யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் பார்த்தேன், இது வந்து சைனா பிராண்டு, அதனால் அதை வாங்கலை. அப்புறம் ஒரு சில பெட்டி புத்தகங்கள் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கிட்டெல்லாம் ஆப்பிள் டிவிஷன் கிடந்துச்சு, ஐபோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிருக்கு, இப்போ டிஸ்பிளே தண்ணி போயிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொல்கிறாங்க. போக நிறைய பேர் வீடியோ போட்டு எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இங்கே பார்த்தீங்களா இது வந்து ஒரு மதர் போர்டு, பிசியோட மதர் போர்டு. ப்ராசஸரை காணும், ரேம் எதுவுமே காணும், பிசி ஸ்லாட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிசியோட மதர் போர்டு.
பார்த்தாலே தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, நம்ம ரிஸ்க் எடுத்து தான் வாங்கிட்டு போகணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, 400, 500 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு போயிட்டு எஸ்எம்பிஎஸ்ஸு, ப்ராசஸரு, ரேம் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம லக்கு. இல்லை இதுக்கேற்ற மாதிரி காசு செலவழிக்க வேண்டியிருக்குன்னா நம்ம அது பார்த்து தான் ஆகணும். ஸோ பல்லாவர சந்தையிலேருந்து ஒரு மதர் போர்டு வாங்கியிருக்கிறோம். நம்மளும் இந்த மதர் போர்டை வச்சு ஒரு பிசி தயாரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது ஃப்யூச்சரில் அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதை பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பிசி மதர் போர்டெலாம் வாங்கும்போது அங்கே வச்சே செக் பண்ண முடியாது. நம்ம லேப்டாப்பு, மொபைல் கூட அங்கே வச்சு செக் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் தேவை, நிறைய பெரிஃபெரல் காம்பனன்ட்ஸ் தேவை. ஸோ அதனால் நம்ம ஓல்டு டிஸ்க்லாம் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போயிட்டு ஒர்க் ஆகலனாலும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதனால் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லெனோவா டேப் ஒன்று பார்த்தாங்க. டிஸ்பிளே தாறுமாறாக உடஞ்சிருக்கு. ஆனால் பேக்கில் சைடில் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதுக்கு டிஸ்பிளே போட்டாலே ஒர்க் ஆகுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 சொன்னாங்க. பேரம் பேசினா ஒரு 400, 300 கூட கொண்டு வந்துடலாம். அதை பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிவிங்க, எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிவியும் பல்லாவர சந்தையில் போட்டிருந்தாங்க. வளைஞ்சிருந்துச்சு, நான் கூட உடஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, டிவியோட டிசைன் இப்படி தாங்க இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்களா, அந்த கல்யாண வீட்டிலலாம் பெரிய ரேடியோ போடுறதுக்கு வச்சுருப்பாங்களா ஆம்பிளிஃபயர், அது இது வெயிட்டே ஜாஸ்தியாக இருக்கும் போல். பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பின் இருந்துச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ட்ரோலர் இருந்துச்சு. சின்ன வயசில் பக்கத்து வீட்டு கல்யாணத்தில் பாட்டு போடும்போது இது என்னைக்காச்சும் திருக்கி பார்க்கணும், போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆசையில் நோண்டி பார்த்தாச்சு. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரேமெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர், இது வந்து இந்த ஆம்பிளிஃபயரு, குழாய் இதுக்கான கடைன்னு நினைக்கிறேன். பல்லாவரத்தில் இதுக்குன்னே தனி கடையை போட்டிருக்காங்க. இப்போ எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாரோ ரேடியோ செட்டு வச்சுருக்காங்க, கடை அப்படியே மொத்தமாக வந்து விட்டாங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிசி எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே ஆஃபீஸில் வந்து ஸ்டாண்டர்டான யூஸ்க்கு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி பிசி. ஸோ உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. எதுவுமே ஓப்பன் பண்ணல. ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000, 3000 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இது வாங்கிட்டு போயிட்டு நம்ம ரேமு, ப்ராசஸரு இல்லை ஹார்ட் டிஸ்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு ஸ்பீடு வரும் அப்படின்னு தெரில. எனக்கு பிசியை பற்றி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக்கணும். அப்புறம் ஒரு அம்மா லேப்டாப் பார்த்தேன். இது கொஞ்சம் பழைய அம்மா லேப்டாப். அப்புறம் அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஆசஸ் லேப்டாப்பு, இது எல்லாமே லேப்டாப்புக்குன்னு கடை பெட்டி பெட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து மேக் புக் பார்த்தோம். அந்த பட்டன் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தது, அது இங்கே தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த கடையில் ஏதாச்சும் வேறு லேப்டாப் வந்திருக்கான்னு பார்க்க போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக் புக் வந்திருந்தது. இது வந்து நம்ம அப்போ பார்த்தோம்ல அதே போல் மாடல் தான். ஆனால் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பட்டன் நல்லா இருந்துச்சு, ஆனால் டிஸ்பிளே போயிருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா தான் இருந்துச்சு, பட்டன் போச்சு. ஆனால் இதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இந்த 2 வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம நேரத்துக்கு ஓட வச்சுருக்கலாம். இந்த மேக் புக்கை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் தெரியுது. அந்த டச் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரிச்சு போயிடுச்சு. வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது. மேக் புக்குனாலே பயங்கரமாக வெயிட் இருக்கும், ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் ஏசர் லேப்டாப் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த லேப்டாப்லேயே இது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, லேட்டஸ்ட் மாடல் மாதிரி தான் தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை காணும், எல்லாம் நோண்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் டிஸ்பிளே வந்து தூசி தான் அடிச்சிருக்க தவிர உடையலை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஏஎம்டி ப்ராசஸர் வேறு, ஏஎம்டிலே கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். ஸோ ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆசஸோடு இது இந்த மாதிரி நிறைய லேப்டாப் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓல்டு ஜென்ரேஷன் தான். i3 ப்ராசஸரோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா விண்டோஸ் லேப்டாப் ஒன்று, வாரம் இது ஒன்று பார்த்துருக்கோம். எப்படி தான் இது வருதுன்னு தெரில. இந்த மாதிரி லேப்டாப் வர்ற கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு திறந்துருக்கு. அப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே கழட்ட முடியாது. பேட்டரி இன்பில்டு, ரேம் இன்பில்டு, ப்ராசஸர் இன்பில்டு, எஸ்எஸ்டி இன்பில்டு எல்லாமே இன்பில்டாக இருக்குது. டிஸ்பிளே முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் பட்டன் மட்டும் உடஞ்சிருக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1000 சொல்கிறாங்க. கொஞ்சம் ஈவினிங் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 500 கூட நம்ம பேசலாம். பார்ப்போம், ஈவினிங் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய லேப்டாப் இருந்துச்சு. எல்லாமே பழைய லேப்டாப் தான். எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. ஒன்றே நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து இந்த விண்டோஸ் லேப்டாப்பு தான். அங்கே பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணனா உள்ளே தெரியுதா, இதுக்கான ஸ்டிப்பெல்லாம் கட்டாகி போச்சு. இதுக்கு சார்ஜரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பட்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வர்ற அந்த கனெக்ஷனு, பேட்ரி ஊதி போயிருக்கு, ஸ்பீக்கரு, அப்புறம் இந்த பக்கம் எக்ஸசர் ஃபேனு, ரோம் இதுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது எல்லாமே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. எதையுமே ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி அந்த மேலே இருக்கிற அந்த பட்டன் மூடி மட்டும் ஓப்பன் ஆகிட்டு வருதுன்னு தெரியல. ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடித்து நெளிச்சு வச்சுருக்காங்க, கீழே தூக்கி போட்டிருக்காங்க போல். மேபி இதனால் மதர் போர்டு லைட்டாக டேமேஜாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னொரு கடையில் இந்த ட்ரில் பண்ணுறது, வெல்டிங் பண்ணுறது, அப்புறம் அந்த கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கான
பார்த்தீங்கன்னா ஸ்பேர் மட்டும் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த கடையில் புதுசாக அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்துருந்தது. ஸோ இது வந்து நம்ம அந்த கண்ணில் கிளாஸை போட்டு வெல்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் உங்களுக்கு பொருள் தேவை அப்படின்னா இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டாக இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கான ஆக்சசரிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பழசு தான். இந்த ஹார்ட் டிஸ்க் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே அந்த டிஸ்க் நல்லா இருக்குது. ஆனால் அதை சுற்றி ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த பழைய பிசியோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் தெரியுது. இது கண்டிப்பாக லேப்டாப் போட முடியாது, ஏன்னா அதோடைய பின்னே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வச்சுட்டேன். ஏன்னா அது எல்லாமே கம்மி ஜிபி தான், 160 ஜிபி இப்படி தான் இருக்குது. அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா பழைய ஐஃபோன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. 4S நிறையா இருந்துச்சுங்க. 4S 6S இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இது எல்லாமே ஒர்க் ஆகாது. எல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு போயிட்டு நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே காணும், போர்டு மட்டும் தான் இருந்துச்சு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நொறுங்கி போயிருக்கு. அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்துருந்தோம். இது வந்து சோனியோட கேமரா. பின்னாடி பார்க்கும்போது கேமரா மாதிரியே தெரியாது. அந்த மூடிய லைட்டை இப்படி இறக்கி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து கேமரா வரும். ஸோ சைபர் ஷாட்டில் ஒரு செமையான கேமரா அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 சொன்னாங்க. டிஸ்பிளே போயிருக்கு. டிஸ்பிளே ஸ்பேர் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி போட்டு இதை பக்காவாக ஒர்க் ஆகிக்கலாம். இதை வாங்கியிருக்கோம். இதை கண்டிப்பாக ரீஸ்டோரேஷன் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டரோலா ஃபோன் ஒன்று இருக்குது. இதை சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. ஸோ இதையும் சரி பண்ணணும். அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இதுவும் ஒர்க் ஆகலை. ஆட்டும்போது கடன்னு சவுண்டு கேட்குது. உள்ளுக்குள்ளே எல்லாம் கலந்து போய் தெரிச்சிருக்கு போல். ஸோ இதையும் சரி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிசி பில்டு பண்ணுறது, இந்த கேமரா சரி பண்ணுறது, வாங்கின ஃபோன்ஸ்லாம் சரி பண்ணுறது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சார்ஜிங் பின்னு நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஆக்ஸ் கேபிள் பின் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே உடஞ்சி கிடக்கு. இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இதோட ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜ் போடும்போது லைட் எரிஞ்சது, அந்த சவுண்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா போர்டு நல்லாயிருக்கு, ஸ்பீக்கர் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். பேட்டரி மட்டும் தான் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை செக் பண்ணுறதுக்கு நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். லைட் எரிய ஆரம்பிச்சு, நமக்கு சவுண்டு வந்துருச்சு. சரி, இப்போ கழட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்பீக்கர் கழட்டுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். மேலே வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கழட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி ஒரு மூடி இருக்குது, அதையும் கழட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்குலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரப்பரு. அதை அப்படியே இழுத்து உருவினா தான் அவங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஒரு 6-7 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை கழட்டி சரி இப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா இதை சுற்றி பசையை ஒட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா ஹோம் தேட்டர் அளவுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பீக்கர்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த ஜேபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், அடி நல்லா விழுவுன்னு சொல்லிட்டு அந்த காற்றை வந்து வெளியே போக விட மாட்டாங்க. அந்த வெளியில் சலடமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வழி தான் வரணும். அதை விட்டுட்டு எந்த சைடு லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்மை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. எப்படி அடித்து உடச்சிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் சொன்ன மாதிரியே பேட்டரி ஊதி போயிருக்கு. ஸோ இதுதான் மொத்த மதர் போர்டும். ஒரு பெரிய மதர் போர்டு, அதில் வந்து பேட்டரிக்கான இதை அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கான ஒரு போர்டு, குட்டி போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டு அதோட செட்டப்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல குவாலிட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ப்ளூடூத் போர்டெலாம் அவங்க தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ மேலே ஒட்டியிருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பார்க்கணும். அந்த ஏன்னா பேட்டரி பண்ணுற வேலையை நம்ம தனியாக பண்ணி இதுக்கு கொடுத்தோம்னா அந்த பவர் எடுத்துக்கிட்டு இது நல்லா ஒர்க்காக பார்க்கணும். பார்த்தீங்களா, பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்கும்போது இந்த போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பாட்டை போட்டு கேட்டு பார்த்தேன், பக்காவாக ஒர்க் ஆகுது. அப்போ இந்த ஸ்பீக்கரில் ஒன்லி பிரச்சனை வந்து பேட்டரி மட்டும்தான். ஒரு வழியாக அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பேட்டரி செட் பண்ணணும். ஏற்கனவே இதில் கொடுத்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஊதி போயிடுச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் அண்ட் 1500 mAh போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து இந்த நோக்கியா பேட்டரியை செட் பண்ணலாம்னு நினச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டு அவுட்புட் கிடைக்கும், ப்ளஸ் 800 mAh தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரோ mAh, அது எதை நிர்ணயிக்குன்னு கேட்டிங்கன்னா, mAh தான் அந்த வோல்டேஜை எவ்வளோ நேரத்துக்கு கொண்டு போகும். அதாவது ஒரு பொருள் அதிக நேரம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து mAh தான் முக்கியம். ஸோ 800 mAh இருக்கிறதுனால இது வந்து அது பழைய பேட்டரியை விட இது வந்து கம்மியான நேரம் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து இன்னொரு பேட்டரி எடுத்திருக்கேன். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 1500 mAh. ஸோ கிட்டத்தட்ட பழைய பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான கெப்பாசிட்டியே இது கொடுக்குது. அதனால் இதை வந்து உள்ளே செட் பண்ணிடுவோம். என்கிட்ட இருக்கிற இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் போரோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஈஸியாக இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இது தெரியலனாலும் கூட நம்ம சைடில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து ப்ளஸ் பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக எடுத்து அந்த பிஎம்எஸ் மோடில் கனெக்ட் பண்ணாலே இதுக்கான அந்த சப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இதை எப்படி கழட்டணுமோ அதே போல் திரும்ப மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது ஸ்பீக்கர் நமக்கு ஆன் ஆயிடுச்சு.
பார்த்தாலே தெரியுதா ஸ்பீக்கர் வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை, கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் சார்ஜ் போட்டுட்டு ஒர்க்காக வச்சுருக்கிறேன். சார்ஜ் ஏறுற கேப்புக்குள்ளே நம்ம எப்படி கழட்டினோமோ அதே போல் அந்த சிவப்பு கலர் லேயரு மூடி எல்லாத்தையும் போட்டு இதை செட் பண்ணிடலாம். சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் பார்த்ததே கிடையாது. சவுண்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், அந்த ஸ்பீக்கரை சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கூல் பேட் மொபைல்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபோன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதை சரி பண்ணுற வேலையில் நான் இப்போ தான் இறங்கியிருக்கிறேன். ஸோ அது என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.